கரூர் வைசிய ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். கரூர் வைசிய பேங்க் ஏடிஎம்க்கு போயிடுங்க. போயிட்டு அவங்களோட கார்டை அந்த ஏடிஎம் மிஷின்ல இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபி இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் அந்த ஓடிபி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டை நீங்கள் எடுத்துடணும். கார்டை எடுத்துகிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணணும். கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் ஓடிபி அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிடணும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி எஸ்எம்எஸ்ல வந்திருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கரெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. 4 டிஜிட் பின் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீஎன்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பின் செட் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி கரூர் வைசிய ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, பின் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.